சோஷியல் மீடியா எப்படி ஆகிப்போச்சுன்னா சார், ஒரு ஜெயம் ரவி படம் ஒரு பக்கம் போடுறாங்க சார், காந்திமதி படம் ஒரு பக்கம் போடுறாங்க சார். போட்டுட்டு இவரின் முன்னாள் மனைவி யார் தெரியுமா அப்படின்னு போடுறாங்க. யார்? ஜெயம் ரவியும் காந்திமதியும் போட்டு இதை லட்சக்கணக்கில் நீங்கள் போய் பார்க்குறாங்க சார். என்ன சார் செய்வீங்க நீங்கள்? இவரின் முன்னாள் மனைவி யாருன்னு தெரியுமா? நீ ஜெயமரவிக்கு ஒரு அம்புக்குறி, அந்த காந்திமதிக்கு ஒரு அம்புக்குறி. காந்திமதி எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, ஜெயமரவி எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர். இது 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 பொய், இது ஃபேக்கு, இது ஏதோ சும்மா சொல்கிறாங்கன்றது கூட புரியாமல் அதை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று அது ஏதோ ஒன்று முழுசாக பார்க்குறாங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஜெயமரவி பற்றி வேறு ஏதோ அவர் நடித்த படம் தனி ஒருவன் அதுன்னு பேசியிருப்பாங்க. காந்திமதி பார்த்தீங்கன்னா மண் வாசனையில் கொட்டை பார்க்க நசுக்கிட்டு உட்காந்தாங்கன்னா அது தனியாக பேசியிருப்பாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தம்ப்லைன் வச்சு இவரின் முன்னாள் மனைவி யார் தெரியுமா அப்படின்னோ, இல்லை இவரின் முன்னாள் கணவர் யார் தெரியுமா அப்படின்னோ, இந்த மாதிரியெல்லாம் சோசியல் மீடியாவில் போடும்போது நீங்கள் என்ன செய்வீங்க?